ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் கியூ அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கியூ அப்படின்னா அதுவும் ஸ்டாக்கும் கொஞ்சம் சிமிலர் தான், அது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னன்னா, இப்போ ஸ்டாக்ல நம்ம கிட்ட 1 2 3 4 அப்படின்ட்டு 4 வேல்யூஸ் இருந்தா நம்ம பாப் பண்ணும்போது லாஸ்ட் வேல்யூவை பாப் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு வந்து பிக் ஓ ஆஃப் 1 தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. புஷ் பண்ணும் போதும் மேலே தான் புஷ் பண்ணுவோம், அதுக்கும் பிக் ஓ ஆஃப் 1 தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதனால நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து ஸ்டாக்கு யூஸ் பண்றோம். பட் கியூக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கியூ எப்படி ஒர்க் ஆகும்னா, கியூ வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற அல்காரிதம் யூஸ் பண்ணுது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ தியேட்டருக்கு போறோம்னா ஒரு கியூல நிப்போம் டிக்கெட் வாங்க. அப்படி நிற்கும் போது நான் இங்க நிக்கிறேன், எனக்கு பின்னாடி என் ஃப்ரெண்டு நிக்கிறான்னா ஃபர்ஸ்ட் போனா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டாக்ல எப்படி லாஸ்ட்ல இப்போ 5 ஆட் பண்ணா 5 தான் ரிமூவ் பண்ண முடியுமோ, இங்க எப்படின்னா இதே நம்ம கியூவை கன்சிடர் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணது 1, அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணோம். ஸோ பாப் பண்ணும்போது 1 தான் பாப் பண்ணுவோம், மேல இருக்கிறத பாப் பண்ண மாட்டோம். ஸோ பாட்டம்ல இருக்கிறத பாப் பண்ணுவோம். இதுதான் வந்து கியூ, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் நம்ம 1 கொடுத்தோம், ஸோ எடுக்கும் போது 1 தான் எடுக்கணும், லாஸ்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. இதுதான் கியூ. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா, நம்ம ஸ்டாக் எப்படி பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும், 0 1 2 3 4 அப்படின்னு நான் வந்து ஸ்டாக்கை வந்து லிஸ்ட்டை வந்து ஸ்டாக்கா யூஸ் பண்ணேன். இப்போ இந்த லிஸ்ட்டை கியூவா யூஸ் பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் இங்கே 0 இன்செர்ட் பண்றேன்னா ஓகே இது 1ல இருக்கு, அதுக்கப்புறம் நான் அப்பன் பண்றேன், 1 அப்பன் பண்றேன், 2 அப்பன் பண்றேன், 3 அப்பன் பண்றேன், 4 அப்பன் பண்றேன். இப்போ எனக்கு 0 வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அப்பன் பண்ணது 0வை, அதனால எனக்கு 0 தான் வேணும், இது வேணாம். இப்போ எனக்கு 0 வேணும்னா இப்போ நான் பாப் 0 அப்படின்னு போட்டா இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து எனக்கு பாப் பண்ணி கொடுனா, இது எனக்கு பாப் பண்ணி கொடுக்க எனக்கு 0 வேல்யூ வந்துடும். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இது ஒன்ஸ் இது பாப் பண்ண உடனே என்னோட லிஸ்ட் வந்து 1 2 3 4 இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறினா இது வந்து 0 இண்டெக்ஸ், 1 இண்டெக்ஸ், 2 இண்டெக்ஸ், 3 இண்டெக்ஸா மாறிடும். ப்ரீவியஸா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 1 2 3 4 இருந்தது, இப்போ 0 1 2 3 வருது. ஸோ அதனால இங்க வந்து நம்ம வந்து ரீஇண்டெக்ஸ் பண்றோம், ரீஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இதுக்கு வந்து பிக் ஓ ஆஃப் n காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இங்க 1 இருந்தது 0 மாறிடுச்சு. அந்த மாதிரி இந்த 4 எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம மாத்தணும். ஏன்னா இது வந்து 4 இருக்கு, n அப்படின்றது இங்க 4, அதனால 4 டைம் மாறுது. இதுவே 100 இருந்தா இது 100 டைம்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால இங்க ஒரு வேல்யூவை ஆட் பண்றதுக்கு பிக் ஓ ஆஃப் 1 தான், பட் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்றதுக்கு பிக் ஓ ஆஃப் n. நம்ம பிக் ஓ ஆஃப் n வந்து அவாய்ட் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிக் ஓ ஆஃப் 1 பார்ப்போம், அப்படின்னா பிக் ஓ ஆஃப் லாக் n, அதுக்கப்புறம் தான் பிக் ஓ ஆஃப் n க்கு போகும். ஸோ இங்க வந்து நம்ம பிக் ஓ ஆஃப் n ல இருக்கும். ஸோ பிக் ஓ ஆஃப் 1 எப்படி மாத்தணும்னா நம்ம லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த கியூவை கவர் பண்றதுக்கு முன்னாடி நான் லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு கவர் பண்ணிட்டு லிங்க்டு லிஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கியூ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க லிங்க்டு லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கேன், இங்க லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா லிங்க்டு லிஸ்ட் லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணேன்னா அது மெமரியில எனக்கு கண்டினியூஸா இருக்க பிளாக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். 1 2 3 அப்படின்ட்டு பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால ஆக்சஸ் பண்ணும்போது 0 1 2 3 நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். பட் லிங்க்டு லிஸ்ட் அது ஆக்சுவலா எப்படி ஸ்டோர் ஆகும்னா எங்க வேணாலும் ஸ்டோர் ஆகலாம். நீங்க 1 அப்படின்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க 1 அப்படின்ட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட் வேல்யூ கிரியேட் பண்ணும்போது இது இங்க ஸ்டோர் ஆகுதா, 2 வந்து அது பக்கத்துல ஸ்டோர் ஆகுது. பட் நான் இங்க 1 அப்படின்னு ஒரு வேல்யூ நான் கிரியேட் பண்ணா நோட்னு சொல்லுவோம், அந்த நோட் நான் கிரியேட் பண்ணனா அது இங்க ஸ்டோர் ஆகும். 2 அப்படின்னு ஒரு நோட் நான் கிரியேட் பண்ணா அது இங்க எங்க வேணா ஸ்டோர் ஆகும், பக்கத்துல தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு இல்லை, இது எங்க வேணா ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படிதான் மெமரியில இது ஸ்டோர் ஆகுது. இங்க கண்டினியூஸா இருக்கிறதுனால நம்ம 0 1 2 3 அப்படின்ட்டு இண்டெக்ஸை வச்சு இதை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இங்க இது எங்க இருக்குன்னே தெரியாததுனால லிஸ்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, லிங்க்டு லிஸ்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்ட்டு 2 வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் என்ன பண்ணோம்னா ஹெட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் எது அப்பன் பண்றோமோ அதுதான் ஹெட்டா மாறிடும் இங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்து 2 நம்ம அப்பன் பண்ணா 2 வந்து டெய்லா மாறிடும். ஓகேவா? 3 அப்பன் பண்ணா 3 டெய்ல் ஆயிடும். என்கிட்ட 4 வேல்யூஸ் இருக்கிறதுனால 4 நான் அப்பன் பண்ணும்போது 4 வந்து எனக்கு டெய்ல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹெட் அண்ட் டெய்ல் அப்படின்ட்டு 2 வேரியபிள்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னா இங்க நம்மளால ஈஸியா இண்டெக்ஸ் வச்சு ட்ராக் பண்ண முடியும், இங்க நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்க ஹெட் அண்ட் டெய்ல்ட்டு 2 வேரியபிள் வந்து ட்ராக் பண்ண வச்சிருக்கோம். பேக் எண்ட்ல இது வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். 1 வந்து 2 உடைய அட்ரஸ் வச்சுட்டு இருக்கோம், 2 வந்து 3 உடைய அட்ரஸ் வச்சுட்டு இருக்கோம். அது எப்படி இருக்குன்னா கோட்ல பாத்தீங்கன்னா நம்ம நோட் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வேல்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த வேல்யூல இந்த 1 அப்படின்றத நம்ம அசைன் பண்ணுவோம். இந்த அட்ரஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 உடைய அட்ரஸை இந்த 1க்கு அசைன் பண்ணுவோம். அப்பதான்
1க்கு போனா 2க்கு ஈஸியா போக முடியும். எப்படின்னா இந்த 2 உடைய அட்ரஸ் வச்சு, அந்த 2 உடைய அட்ரஸ் இங்க 1ல இருக்கு. அப்படிதான் ஒரு வேல்யூல இருந்து இன்னொரு வேல்யூக்கு போறதுக்கு நம்ம ஒரு ரிலேஷன் வந்து கிரியேட் பண்றோம். இப்போ 2 அப்படின்ற நோட வந்து நான் ஆட் பண்ணா அது எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் டெலீட் பண்றேன். ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா என்கிட்ட ஒரே ஒரு நோட், நான் ஒரே ஒரு நோட் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஒரு நோட் வந்து வேல்யூ வந்து 1ஆ மாறிடும். இது வந்து 1. ஓகேவா? அட்ரஸ் வந்து இங்க எதுவுமே இல்லாததுனால நம்ம இதை நன் அப்படின்னு போடுவோம். எந்த அட்ரஸும் இல்லை அப்படின்னு போடுவோம். ஸ்டார்டிங்ல இதுதான் ஹெட்டா இருக்கும், இது டெய்லா இருக்கும். அந்த ஒரு வேல்யூ தான் இருக்கு, அதுதான் ஹெட், அதுதான் டெய்ல். ஓகேவா? செகண்ட் நோடு அப்படின்னு ஆட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா வேல்யூ வந்து 2 ஆயிடும். இது வந்து நன்னா இருக்குல்ல, ஸோ இது நன்னா தான் இருக்கும் அட்ரஸ். பட் ஹெட் வந்து என்ன பண்ணா ஹெட்டுக்கு அடுத்து இருக்க வேல்யூவை பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்க ஹெட்டோடைய அட்ரஸ் ஃபர்ஸ்ட் வந்து நன்னா இருந்த அட்ரஸ் வந்து இப்போ 2 உடைய அட்ரஸ் வந்து ஹெட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ ஹெட்ல என்ன இருக்குன்னா வேல்யூ வந்து 1, அட்ரஸ் வந்து 2 உடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 வந்து நன்னா இருக்கா, இப்போ நான் 3 ஆட் பண்ணும்போது 3ன்ற ஒரு நோட் கிரியேட் ஆயிடும். அதுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நன்னா இருக்கும். பட் இந்த 3 உடைய அட்ரஸ் வந்து 2க்கு போயிடும். இப்படிதான் ஒரு வேல்யூல இன்னொரு வேல்யூடைய அட்ரஸ் கொடுத்து இன்னொரு வேல்யூக்கு எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணி மூவ் பண்றோம். ஏன்னா இங்க வந்து மெமரியில் அது வந்து எங்க வேணா ஸ்டோர் ஆயிருக்கலாம். ஸோ அதனால அட்ரஸ் அப்படின்றது இருந்தால் மட்டும் தான் உங்களால இன்னொரு வேல்யூக்கு போக முடியும். அதனால தான் ஒரு அட்ரஸை இன்னொரு நோட்ல ஆக்சுவலாக நம்ம கம்பைன் பண்றோம். ஸோ லிங்க்டு லிஸ்ட் இப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ லிங்க்டு லிஸ்டோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் இருக்க பிக் ஓ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதனால இப்போ எந்த சினாரியோக்கு நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணோம், எந்த சினாரியோக்கு நம்ம லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்போ என்னன்னா லாஸ்ட்ல ஆட் பண்றது. ஓகேவா? இப்போ நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணோம்னா இங்க வந்து எனக்கு இந்த 0, 1, 2, 3 சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது வந்து 4 ஈஸியான ஆட் பண்ண முடியும். அதனால பிக் ஓ ஆஃப் 1. ஓகேவா? இங்க வந்து இது வந்து பிக் ஓ ஆஃப் 1 எனக்கு. இது ஒரு அட்வான்டேஜ் லிஸ்ட். இப்போ அதையே நம்ம லிங்க் லிஸ்ட்ல பார்த்தா ஹெட் டெய்ல் அப்படின்னு இருக்கா. இப்போ நான் 5th ஒரு நோட ஆட் பண்றேன்னா அதை நான் ஜஸ்ட் டெய்ல வந்து இங்க 5th பாயிண்ட் பண்ணோம். இந்த 4ல வந்து ஒரு அட்ரஸ் ஒன்று போல, அந்த அட்ரஸ் வந்து 5th அட்ரஸா இருக்கணும். ஸோ நான் இங்க பண்ண போற ஆக்ஷன் ஒன்று தான். நான் ஜஸ்ட் டெய்ல வந்து ஷிஃப்ட் பண்ண போறேன், இதுல வந்து இதை ஆட் பண்ண போறேன். ஸோ நான் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ண போறேன். அதனால இது வந்து பிக் ஓ ஆஃப் 1. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் 1 தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. நீங்க ஒரு வேல்யூவை அப்பன் பண்ணா இப்போ இங்க நீங்க பாப் பண்ணா எனக்கு 5 இருக்கு, இங்க 5 வேணாம் அப்படி பாப் பண்ணனா எனக்கு இந்த ஓவரால் ஃபுல்லாவே வந்து பாப் ஆயிடும். இங்க நான் எதையுமே இங்க சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால இங்கேயும் இது பிக் ஓ ஆஃப் 1 பாப்க்கு. பட் நான் இங்க இருக்க லிங்க் லிஸ்ட்க்கு பாப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா, இப்போ எனக்கு 5 இருக்கு, எனக்கு 5 நான் ரிமூவ் பண்ணணும்னா டெய்ல் வந்து 4 திரும்ப பாயிண்ட் பண்ணும். 4ல இருக்க அட்ரஸ் வந்து 5ஆ இருக்கக்கூடாது, இது வந்து நன்னா மாறிடணும். அட்ரஸே இல்லை, வேல்யூ மட்டும் தான் இருக்கு 4th, அட்ரஸ் இல்லை அப்படின்னு மாத்தணும். ஓகேவா? ஸோ இது வந்து நாங்கள் டைல வந்து இந்த டைலுக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த 4 அப்படின்ற நோடு எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணா எனக்கு இது என்னன்னு தெரியணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ அதனால நான் வந்து ஹெட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹெட்ல இருந்து போயிட்டு இது லாஸ்ட் வேல்யூவா அப்படின்னு பார்ப்பேன். இது லாஸ்ட் வேல்யூவா இருந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ஹெட் டைலா மாத்துவேன். இப்போ இது லாஸ்ட் வேல்யூ இல்லை, ஏன்னா இங்க வந்து இந்த 2 உடைய அட்ரஸ், இந்த அட்ரஸ்ல வந்து 3 இருக்கு. ஸோ அதனால 3க்கு போகும். 3க்கு போயிட்டு 3 உடைய அட்ரஸ் பார்க்கும். 3 உடைய அட்ரஸ் நன்னான்னு பார்க்கும். இது நன் இல்லை, அதனால அதுல என்ன இருக்குன்னா 4 இருக்கு. ஸோ 4க்கு போகும். 4க்கு போயிட்டு 4 உடைய அட்ரஸ் நன்னான்னு பார்க்கும், இல்ல 5 இருக்கும். ஸோ இங்க இப்போ 5க்கு போகும். 5 உடைய அட்ரஸ் வந்து நன். அதனால 5க்கு முன்னாடி இருக்குது என்னன்னா 4. இந்த 4 இருக்கா, இந்த 4 தான் லாஸ்ட் வேல்யூவா மாத்தணும். ஸோ அதனால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லூப் வேணும். இப்போ இது 5 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 5 டைம்ஸ் போனோம். ஸோ அதனால இது வந்து பிக் ஓ ஆஃப் n. எங்கன்னா ஒரு லிங்க் லிஸ்ட்ல ஒரு பாப் பண்ணா பிக் ஓ ஆஃப் n, இங்க வந்து பிக் ஓ ஆஃப் 1. ஸோ ஸ்டாக்குக்கு அதனால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம், லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்றது இல்லாம. பட் லிங்க் லிஸ்டே யூஸ் பண்ணலாம், அது எப்படி நான் சொல்றேன். இப்போ இது ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பெண்ட். ப்ரிப்பெண்ட்னா என்னன்னா முன்னாடி ஆட் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க வந்து முன்னாடி இங்க ஆட் பண்ணனா, இங்க நான் வந்து 10 அப்படின்ற வேல்யூ இங்க ஆட் பண்ணா இது 0வா மாறிடும், இது 1, 2, 3, 4ஆ மாறிடும். ஸோ அப்படி மாறினா இங்க ரீ இண்டெக்ஸிங் நடக்குது. ஸோ அதனால இங்க வந்து இது பிக் ஓ ஆஃப் n.
நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ணா அதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூமே நம்ம ரீ இண்டெக்ஸிங் பண்ணணும். ஸோ ரீ இண்டெக்ஸிங் பண்றதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரன் பண்ணணும். ஸோ அதனால பிக் ஆஃப் n. பட் நம்ம இங்க பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ண, இப்போ 10 ஆட் பண்ணோம்னா இதுல இதோட அட்ரஸ் வந்து நன்னா இருக்குமா, ஹெட் நம்ம என்னன்னு தெரியும். ஸோ ஹெட்டோடைய அட்ரஸை இதுக்கு கொடுக்க போறோம். ஸோ இது வந்து 1 அப்படின்ற நோடோடைய அட்ரஸ் வச்சுக்கும், வேல்யூ வந்து 10 இருக்கும். நான் சிம்பிளா இந்த அட்ரஸை மட்டும் மாத்தினா இந்த வேல்யூ 1க்கு போயிடும். ஸோ நான் பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் ஒன்லி 1 தான். ஸோ இங்க ப்ரிப்பண்ட் அப்படின்றது பிக் ஆஃப் 1. இங்க விட இங்க இது பிக் ஓ வந்து எஃபிஷியண்டா இருக்கு. எப்பனா முன்னாடி ஒரு வேல்யூ ஆட் பண்ணா. இப்போ இன் கேஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ரிமூவ் பண்றேன்னு வைங்க. இப்போ இங்க 1 2 3 4 இருக்குது, திரும்ப 0 1 2 3 மாறணும். திரும்ப இது வந்து n டைம்ஸ் ரன் ஆகும். அதனால இது பிக் ஓ ஆஃப் n. இதுவே நான் இங்க ரிமூவ் பண்ணா, நான் ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணா, இங்க ஹெட்ல இங்க வந்து நன்ல வந்து இங்க ஒரு அட்ரஸ் இருக்கா, என்ன அட்ரஸ்னா 1 உடைய அட்ரஸ் இருக்கு. அதை நான் சேஞ்ச் பண்ண கூட தேவையில்லை. இப்போ இது ஹெட் வந்து ஒரு வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிள் வந்து 10 பாயிண்ட் பண்ணிட்டுக்கா, அதில் ஜஸ்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 1 பாயிண்ட் பண்ண வச்சா போதும். இப்போ 1 ஹெட்டா மாறிடும். ஸோ இங்க வந்து எனக்கு பிக் ஓ ஆஃப் 1. ஸோ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்பன் பண்றது வந்து அப்பன் லாஸ்ட்ல ஆட் பண்ணா பிக் ஓ ஆஃப் 1. பட் இங்க பாத்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் 1 வந்து அப்பனுக்கு, பாப்புக்கு வந்து பிக் ஓ ஆஃப் n. ஸோ இந்த சினாரியோக்கு வந்து அப்பன்ல வந்து லாஸ்ட் ஒரு வேல்யூ ஆட் பண்ணா ஸ்டாக் யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு ஸ்டார்டிங்ல ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பிக் ஓ ஆஃப் 1. பட் இங்க வந்து பிக் ஓ ஆஃப் n இருக்கு. ஓகேவா? நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன்னா, எக்ஸாம்பிள் நான் இங்க இன்சர்ட் பண்றேன்னு வைங்க. இங்க வந்து 1க்கு பதிலா 1 2க்கு சென்டர்ல எனக்கு 7 வரணும்னா நான் வந்து என்ன பண்ணோம், இங்க இப்போ வந்து நான் 7 ஆட் பண்றேன்னா அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 7 2 3 4 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது 0 1 2 3 அப்படின்னு இருந்தது. இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் 1ல வந்து நான் 7 ஆட் பண்ணா இது 1 ஆயிடும், இதெல்லாம் 2 3 4 மாறிடும். ஸோ இப்போ நான் சென்ட்ரல் ஆட் பண்ணாலுமே இங்க வந்து நான் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணும். ஸோ நீங்க பாதி தான் ஆட் பண்றோம். ஸோ அதனால இது வந்து 1/2 ஆஃப் n சொல்லலாம். பட் பிக் ஓல நம்ம வந்து ட்ராப் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் பிக் ஓ லெசன்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இதை ட்ராப் பண்ணா இது வந்து ஜஸ்ட் n தான். ஸோ அதனால இன்சர்ட் வந்து இங்க n. இப்போ ரிமூவ் எப்படின்னா, இப்போ இங்க வந்து 7 வந்து இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் 7 ரிமூவ் பண்றேன்னா எனக்கு வந்து இங்க 0 1 2 3 4 அப்படின்னு இருக்கிறது அட் எண்ட் வந்து எனக்கு 0 1 2 3 மாறும். ஓகேவா? ஸோ 7 ரிமூவ் பண்ணா எனக்கு திரும்ப வந்து இந்த 1/2 ஆஃப் n வரும். ஸோ அதனால திரும்ப இது வந்து பிக் ஓ ஆஃப் n. ஸோ ரிமூவ் அண்ட் இன்சர்ட் பிக் ஓ ஆஃப் n. லிங்க்டு லிஸ்ட்லயும் அப்படிதான். இப்போ வந்து ஒன்று வந்து நான் இன்சர்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அது எங்க இன்சர்ட் பண்ணணும் நான் கண்டுபிடிக்கணும். 2க்கு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணா 2 எனக்கு வேணா லூப் போட்டு ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால இதுவும் வந்து பிக் ஓ ஆஃப் n. ரிமூவ் அப்படிதான். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணனா இது ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அந்த வேல்யூவை 1 வந்து 3க்கு பாயிண்ட் பண்ணாதான் 2 அப்படின்றது ரிமூவ் ஆயிடும். ஸோ அதனால இதுவும் பிக் ஓ ஆஃப் n. இப்போ பிக் ஓல இன்னும் 2 இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா, இப்போ நான் சர்ச் பை வேல்யூ, இப்போ நான் அந்த 3யை வந்து வேல்யூவா சர்ச் பண்ணா நான் லூப் போட்டு இண்டெக்ஸ் 0ல இருக்கிறது 3 பார்ப்பேன், இண்டெக்ஸ் 1ல இருக்கிறது 3 பார்ப்பேன், இண்டெக்ஸ் 2ல இருக்கிறது 3 பார்ப்பேன். ஸோ இங்க எனக்கு 3 வந்து இண்டெக்ஸ் 2ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதை வந்து எடுத்துடலாம். பட் இதுக்கு வந்து நான் ஒரு லூப் ரன் பண்ணணும். ஸோ அதனால இது வந்து n டைம்ஸ். இப்போ நான் தேடுற 3 லாஸ்ட்ல இருந்தா அந்த n டைம்ஸ் ரன் ஆகும்ல. ஸோ அதனால வந்து பிக் ஓ ஆஃப் n. இதுவே சர்ச் பை இண்டெக்ஸ், எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது வேணும்னா இப்போ தேர்ட் இண்டெக்ஸ்ல 4 இருக்கு. இது வந்து பிக் ஓ ஆஃப் 1. ஒரே ஆப்ரேஷன் தான் பர்ஃபார்ம் பண்ண போறோம், அந்த ஆப்ரேஷன்ல இது வந்துட போகுது. பட் இங்க எனக்கு சர்ச் பை வேல்யூ போட்டா இங்கேயும் நான் லூப் போடணும். ஹெட்ல இருந்து நெக்ஸ்ட் வேல்யூ போகணும், நெக்ஸ்ட் வேல்யூ இருந்து நெக்ஸ்ட் வேல்யூ போகணும். அப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சா எனக்கு 3 கிடைச்சிடும். நான் வேல்யூ பை போனா பிக் ஓ ஆஃப் n. இங்க சர்ச் பை இண்டெக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க இண்டெக்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. எல்லாமே அட்ரஸ் தான், நோட்ஸ் தான். ஸோ அதனால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படியே நம்ம லாஜிக்கலா பர்ஃபார்ம் பண்ணாலுமே இது பிக் ஓ ஆஃப் n தான் முடியும், பிக் ஓ ஆஃப் 1 பண்ண முடியாது. ஸோ இதுதான் லிங்க்டு லிஸ்ட்க்கும் லிஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதை வச்சு தான் நம்ம எந்த சினாரியோக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட் எழுதும் போதே நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லிங்க் லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்றத கோட்ல காட்டுறேன்.